அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு. நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் கூடவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவித்தல். வடகிழக்கு நினைவேந்தலுக்கு தடையில்லை, பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. மறு அறிவித்தல் வரை நெடுந்தீவுக்கான போக்குவரத்து நிறுத்தம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. வட்டவளை பகுதியில் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த 3 சந்தேக நபர்களில் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரியும் 2 மாகாண மட்ட அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான குற்ற செயல்களின் முழுமையான விசாரணை அறிக்கை இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி இராணுவத்தில் கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது உபுல்டோகனை இதனை குறிப்பிட்டார். இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை இடுதல், வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல குறித்த செயற்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கூடுகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதல் முறை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் இதன் போது தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இந்த தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்கு இன்று முதல் மேலதிக அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த கால அவகாசம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் வாரியம் அறிவித்துள்ளது. அதற்குள் நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி பலன்கள் சபையின் இணையதளத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும். முதல்கட்ட பயனாளிகள் தேர்வின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என பயனாளிகள் நல வாரியம் அறிவித்துள்ளது. அதற்கான கால அவகாசம் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை அமலில் உள்ளது. 2ஆம் கட்டத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 4,55,000 ஆகும். முதற்கட்டமாக 17 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார்.
உறவினர் இறந்ததை சட்டப்படி கொண்டாடலாம். ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை. நாட்டில் சட்டம் உள்ளது. சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஆனால் அது வடக்கு, கிழக்கு, தெற்கு அல்லது மலைப்பகுதிகளில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இறந்தால் அந்த குழந்தையை நினைவு கூற உங்களுக்கு உரிமை உண்டு. அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு கூர்ந்து அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அதன் மூலம் சமூக நம்ப தேவையில்லை. இறந்த உறவினரை நினைவு கூர்வதை நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை. அதனால்தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு கூர்வதற்கு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தின் மேல் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்டில் இந்த இறந்த எந்த ஒரு நபரின் உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து இன்று திங்கட்கிழமை காலை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இடம்பெற மாட்டாது என நெடுந்தீவு பிரதேச செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக யாழ் வைத்தியசாலை செல்ல வேண்டியவர்கள், அரசு உத்தியோகத்தர்களை மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது இன்று வலுவடைந்து நாட்டின் வடக்கு கடற்பிராந்தியம் நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. மன்னார் முதல் காங்கேசந்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிராந்தியத்தில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எனவே இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வட்டவளை கரோலினா பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் கண்டியிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.